ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நான் தான் அவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவே யங்கர் கேர்ள்ஸ்க்கான வீடியோ. இப்போ யங் உமன், யங் மேன் இந்த மாதிரி இருக்காங்களா, அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ போடுறோம். நம்ம அவங்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா, காதலிக்கிறாங்க. காதலில் காதலிச்சப்போ வேறு மாதிரி இருந்தால், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கான்னு பிரச்சனைகள் நிறைய வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் அது அப்படி வருது? காதலிக்கும்போது இப்போ குறிப்பாக ஒரு 16லேருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள ஜென்ஸோ விமன்ஸோ, இவங்களுக்கெல்லாம் காதல் 16 வயசில் காதல் வருது அப்படின்னா அதுக்கு பேர் காதலே இல்லை. அந்த வயசில் உடலில் ஏற்படும் சில மாற்றங்களில், அது உடலளவில் மட்டும் இல்லாமல் மனதளவிலும் மாற்றங்கள் ஏற்படும். எதை பார்த்தாலும் அழகாக தெரியும். இப்போ காதலிக்கிற ஒரு பையனை பாருங்களேன், டீ கடைக்கு வருவான், வர்றவன்லாம் டீ குடிக்க கூப்பிடுவான். ஆனால் வாங்கினேன், வணக்கம், இந்த டீ சாப்பிடலாம், இந்த காப்பி பொண்ணு விட்டா, எதையாவது வர்றவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பான். அவன் பாட்டுக்கு சிரிப்பான், அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பார்க்குறது எல்லாமே அழகாக தான் தெரியும் அவனுக்கு. காக்காவோ அதை வடகிட சிந்துறதை பிறக்கிறதுக்காக கடை முன்னாடி இருக்கும். பக்கத்தில் இருக்கணும் ஒரு மாப்பிள்ளை, அந்த காக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பாராடி. அது எது காக்கா அழகாக தெரியுது, வயசு கோளாறு. இப்படி இருக்கேன் அப்படின்னா அவன் காதலிக்கிறான்னு அர்த்தம். அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். வர்றவன்லாம் வாங்க டீ சாப்பிடுவான். அவங்க அப்பா வர்றாரு, வணக்கம் மாண்டான், டேய் நான் உன் அப்பன்டா அப்படின்ட்டேன். அப்பாவா, இப்போ அப்படி மாற்றி வச்சிட்டாங்களா அப்படின்ற லெவலுக்கு அவனை காதல் கொண்டு போகுது. இப்போ காதலே ஒரு காதலிக்கிட்ட எதை கேட்டாலும் வாங்கி தருவான், எங்கேயாச்சும் கூப்பிட்டு போவான், ரொம்ப தன்னை அழகாக கட்டிக்கணுன்றதை பற்றி பார்ப்பேன். அவனுக்கு பேக்ரவுண்டில் இருக்க குடும்ப சூழ்நிலை மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது காதல். இப்போ அது கல்யாணத்தில் ஏன் கசக்குதுன்னா, இங்கே இருக்க மொத்த விஷயத்துலையும் 2 பேரும் பங்கெடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ அங்கே காதலை மட்டுமே பார்த்துட்டு அதோட வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் ஆகி மொத்த வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல வர்றடான்னு கேட்குறீங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, காதலிங்க, தப்பு இல்லை. காதலும் ஒரு 18 வயசுலேயே வருதுன்னு கூட வச்சுக்கோங்க, அது காதலே இல்லை. சப்போஸ் அதிலேயே போனாலும் ஒரு வரம்புக்குள் இருக்கணும். நம்ம ஒரு லெவல் காதல்ன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம். அன்பை பகிர்ந்து கொள்வது காதல். இப்போ அதை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். கேட்குறத வாங்கி கொடுங்க, இல்லை நீங்கள் வாங்க, பாசத்தை பகிர்ந்துக்குங்க, வாங்குகிற பொருட்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை அதிலேயே மேனேஜ் பண்ணிட்டு போகணும். இதை தாண்டிய, அதாவது வரம்பு மீறி அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போகாமல் காதலிக்கலாம். 16 வந்தாலும் 20 வயசு வரை காதலிங்க, ஏன் 25 வயசு வரைக்கும் கூட காதலிங்க, தப்பே கிடையாது. இதுக்குள்ளே உங்கள் ட்ராவலில் உங்களை ஒருத்தர் எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு இது சரிப்பட்டு வருமா இல்லை சரிப்பட்டு வராதா அப்படின்ற விஷயம் எப்படியும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும். அப்போ ஆகும்னா கல்யாணம் பண்ணுங்க. ஆகலை, கருத்து வேறுபாடு இருக்குது, நமக்கு ஒத்து போகாதுன்ற சூழ்நிலை வந்தால் முறையாக எப்படி அன்போடு பழகுனீங்களோ அதே மெத்தேடில் அவங்கக்கிட்ட சூழ்நிலை இப்படிமா நம்ம இப்படி பார்த்தோம், இப்படி வந்தோம் வான்னு சொல்லு. அதே மாதிரி பெண்ணும் சொல்லுவாங்க, இப்படி வரலான்னு பார்த்தோம், என் குடும்ப சூழ்நிலை, என்னோடய கருத்துக்கள், என்னோடய சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, உங்களோட லைஃப் அதாவது வாழ்க்கை பாதை அது வேறு மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டையும் இணைச்சி சரியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம காதலிச்சு வந்த இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒத்து போகிற மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கான பாதையை பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எனக்கான ஒரு வாழ்க்கையை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சந்தோஷமாக பேசி பிரிஞ்சு போயிடுறது பெட்டராக இருக்கும். அவசரப்பட்டு போனோன்னே காதலிக்கிறேன், காதலிக்கிறேன், இப்போ இந்த காதலை பற்றியே மட்டுமே சிந்திச்சுட்டு அங்கே போனால் இங்கே வந்தால் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன், அவன் போனால் வந்தான், எல்லாமே அதை மட்டுமே பார்த்துட்டு உங்களை
உங்களை ரசிக்க, நீங்கள் அவங்கள ரசிக்க மாற்றி மாற்றி உங்கள் ரசனைக்குள்ளேயே ஓட்டி அவசரப்பட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணியோ இல்லை வரம்பு மீறி போயோ அதுக்குள்ளே போய் கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அதன் பின் நீ குடும்பமாகி குழந்தையாகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிற சூழ்நிலை வரும்போது அப்போ தான் வருது. அங்கே உங்களுக்கு ஒத்து போகாமல் பிரிஞ்சு இருக்கிறது, டைவர்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது அது உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தை ஆகிருச்சுன்னா அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தையும் பாதிக்கப்படும். காதலிங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. காதலிக்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் காதலை காதலாக பார்க்க வேணும். அங்கே காம உணர்வுக்கு எந்த இடமும் இல்லாமல் காதலிப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேரண்ட்ஸுகளுக்கு இப்போ இது யங்ஸ்டாருக்குன்னு சொன்னேன். இந்த அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்க, அது நல்ல சூழ்நிலையில் இருக்காங்களா, அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், அதாவது அவங்க விருப்பத்தை அவங்கக்கிட்ட விட்டுறது தான் நல்லது. வாழ்க்கை பாதையை அவங்க சூஸ் பண்ணி எடுக்கிறது. அப்போ நாம் உள்ளே போய் அது நல்லா இருக்கா சரி இல்லையா இது இருக்கான்னு பார்க்கணும். அது சரி இல்லைன்ற சூழ்நிலையில் புரிகிற மாதிரி அவங்களுக்கு பொறுப்பாக எடுத்து சொல்கிறத விட்டுட்டு ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறதோ, இந்த கண்டிஷன் போடுறது. இப்போ பெண்களையெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருவாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டு. இப்போ ஆண்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருவாங்க. ஒன்று வீட்டை விட்டு ஓடிடுவாங்க, இல்லை சூசைட் வரைக்கும் கூட போகும். இப்போ பேரண்ட்ஸ் என்னென்னா, ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது சின்ன வயசு 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் அவங்கள ஓரளவுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அதே மேலே 20 வயசு 25 வயசு இந்த சூழ்நிலையில் இருக்க காதலர்களை நல்லா 2 தரப்பையும் பார்த்துட்டு சரி ஒத்து போகுன்ற சூழ்நிலை வரும்போது நாம் அந்த சாதி, மதம், வசதி, ஏழ்மை இதையெல்லாம் தள்ளி வச்சு அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள ஒன்றிணைத்து வைத்ததே சால சிறந்ததாக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இதில் சில பேரண்ட்ஸுகளுக்கு யார் தேவையில்லாமல் குழப்பத்தில் உண்டு என்று அப்புறம் முட்டா பையன் கூட நினைக்கலாம். உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தான் விரும்புகிற விஷயத்த அவங்கக்கிட்ட போய் கிடச்சிரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. நிரந்தரமான ஒரு நல்ல லைஃப் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டாங்க டப்புன்னு பிடிச்சி, சில பேர்லாம் அந்த ஹவுஸ் அரெஸ்ட்டெல்லாம் தாண்டி போய் டப்புன்னு பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோன்னா யாராச்சும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பொம்பளை பிள்ளையை பிடிச்சி கட்டி கொடுத்துருவாங்க. ஆம்பளை பையலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி சொந்தத்தில் கட்டி கொடுத்துருவேன். அவங்க கல்யாணம் முடிச்சு போன அன்னைக்கில் ஆரம்பிக்கிற தான் வாழ்க்கையில் படாத துன்பங்களை பட்டு கடைசி வரை இணைந்து வாழ முடியாத சூழ்நிலையில் போன நிறையா பற்றி நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த வீடியோ பார்த்து இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் நம்மளுக்கு இப்போ ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சப்ஸ்கிரைப்ன்றது வந்து மிக 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 குறைவாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது பெரும்பாலும் யாருமே. இப்போ சப்ஸ்கிரைப் போட்டால் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறையோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.